திருநெல்வேலி மாவட்டம் இன்றைக்கு ஒரு வளர்ந்த மாவட்டமாக அல்லது வேகமாக வளரக்கூடிய ஒரு மாவட்டமாக இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் இங்க இருக்கக்கூடிய திமுகவா, அதிமுகவா, நாம் தமிழர் கட்சியா அப்படிங்கிறது தான் இன்றைய கேள்வி. இதுல திமுகவின் செய்த சாதனைகளால் தான் இன்றைக்கு திருநெல்வேலி மாவட்டம் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு அப்படின்னா அது எதை வச்சு சொல்வீங்க? அதற்கான காரணங்களை பட்டியலிடுங்க. 3 நிமிடங்கள். முத்தமிழறிஞர் தமிழின தலைவர் பாரெல்லாம் போற்றுகின்ற இனமான தலைவரம் டாக்டர் கலைஞர் அவருடைய வழி தோன்றலாக வழியாக இருந்து இளவலாக இருந்து முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் மக்கள் முதல்வர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தந்திருக்கின்ற திராவிட மாடல் நல்லாட்சியினுடைய சாதனைகள் பட்டியலிட்டுக் கொண்டே போகலாம். அதுவும் குறிப்பாக திருநெல்வேலி மாநகரத்து வளர்ச்சிக்கு, இந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்கு, தமிழ்நாட்டினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு எண்ணற்ற திட்டங்களை தந்த தலைவர் கலைஞர் அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்தில்தான் தென்னாட்டின் மிகப்பெரிய ஆட்சிபோடான பாளையங்கோட்டை கல்வியில் சிறந்த நகரம், அந்த கல்வியில் சிறந்த பாளையங்கோட்டை அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தை தந்தார்கள் தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அது மட்டுமல்ல, கல்லூரிகள் நிறைந்திருக்கின்ற பாளையங்கோட்டையில் சட்டக்கல்லூரியும் தந்தது திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் கலைஞர் அவர்கள் தான் தந்தார்கள். அது மட்டுமல்ல, இந்த திருநெல்வேலி மாவட்டம் 5 நிலப்பரப்புக்கு சொந்தமான மாவட்டம். முல்லை, மருதம், நெய்தல், பாலை, குறிஞ்சி இந்த நிலத்திற்கு சொந்தமான இந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்காக இனமான தலைவன் டாக்டர் கலைஞருடைய பொற்கால ஆட்சியிலே எண்ணற்ற திட்டங்களை தந்தார்கள். இன்று இந்த திருநெல்வேலிக்காக பல்வேறு திட்டங்களை தந்திருக்கின்ற திராவிட மாடல் அரசு, பொற்கால ஆட்சியினுடைய முதல்வர் முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலினுடைய அரசுதான் சுற்றுவட்ட சாலை தந்திருக்கிறது, புறவழி வண்ணார்பேட்டை புறவழி சாலை தந்திருக்கிறது, வண்ணார்பேட்டை மேம்பாலம் தந்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் எண்ணற்ற திட்டங்களை, இன்னும் சொல்ல போனால் கல்வியில் சிறந்த பாளையங்கோட்டையில் எண்ணற்ற கல்வியாளர்களுக்கான பல்வேறு திட்டங்களை தந்த அரசு நான் முதல்வன் திட்டத்தை தந்து இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு குக்கிராமத்திலே வசிக்கின்ற சுப்பிரமணிய பாரதியை இன்னும் சொல்ல இந்திய வரலாற்றில் முதல் முறையாக தேர்வெழுதி ஒரு மாணவன், இன்னும் தமிழ் வழியிலே கற்ற மாணவன், தமிழ் வழியிலே பயின்ற மாணவன் தேர்வு பெற்றிருக்கிறார். எப்படி என்று சொன்னால், தமிழ் வழியிலே படித்த இந்திய குடியுரிமை ஆட்சி பணியிலே தேர்வெழுதி வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதற்கான மகத்தான திட்டத்தை தந்திருக்கிறார் நம் முதல்வர். நான் முதல்வன் என்னும் மகத்தான திட்டம் இந்திய வரலாற்றில் எந்த மாநிலத்திலும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக கல்விக்கான திட்டம் தந்திருக்கிறார். அண்ணல் அம்பேத்கர் அயலக கல்வி திட்டம் என்னும் மகத்தான திட்டத்தை தந்து இந்த தென் மாவட்டத்திலே வசிக்கின்ற ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்கள் வாழ்வின் உயர்வுக்கான எண்ணற்ற திட்டத்தை தந்தவர் நம் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள். இந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்காக மட்டும்